இந்த வாரம் ஹெல்த்தி டேல நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை தான் செஞ்சுருந்தேன். முடக்கத்தான் கீரையை தோசையாக நம்ம செய்யும்போது தனியாக பச்சரிசி அரைச்சி அதில் இந்த கீரையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம தோசை வைக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம மெனக்கட வேணாம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற இட்லி மாவுலேயும் இந்த கீரையை வச்சு சூப்பராக தோசை விடலாம். கீரை வாங்கின உடனே நரம்பெலாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அலசிட்டு தண்ணி வடி வச்சு வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியிலே நம்ம அரைச்சி வந்துடும். இட்லி மாவு தோசை மாவு எது உங்கள் கையில் இருக்கோ, இட்லி மாவு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஊற்றி நல்லா கலந்துருங்க. கரண்டியால் கலக்க முடியாட்டி பீட்ரு வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு மாவோட இந்த கீரை வந்து எல்லா பக்கம் கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறதுனால நமக்கு பீட்ரு வச்சு நல்லா அடித்து கலக்கினா நல்லா கலந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம அப்படியே தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக தோசை ஊற்றாமல் அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் காய்ஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி இந்தளவு கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னால் மொறுமொறுன்னு கிடைக்கும். மொறுமொறுன்னு வேணுங்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கலாம். சாஃப்டாக வேணும்னா ஊற்றின ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுப்பை ஹையில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இருக்க ஜெனரேஷனில் எல்லாருக்குமே கை கால் வலி வந்து கம்பல்சரி ஆகிப்போச்சு. அதனால் இது வாரத்துக்கு ஒரு தடவை கிடைச்சா கண்டிப்பாக விட்டுறாமல் நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தோசையோட தக்காளி சட்னி அல்லது கார சட்னி ரொம்ப மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியோட இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானம் லஞ்சுக்குமே அவிச்ச முட்டையோட மரவள்ளிக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.